வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. உங்களுக்கு போன் நம்பரா பல பேர் விரும்பி பார்த்ததுனால அதனுடைய தொடர் முதல் தொடர்ல அதிகமா விரும்பி 200 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு ஃபுல் வீடியோ பார்த்து அதிகமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதையே விரும்பி பார்க்கறதுனால அப்போ சொன்னதான் பச்சை குத்துறோன்னு அதிகமாக பார்த்தோம். 100 பேர்ல 30 பேர் பச்சை குத்தி இருக்காங்க, இல்லைங்க சினிமாரம் போட்டிருக்காங்க. அதனுடைய பாதிப்பு நான் இது பெருசாக நினைச்சோம். ஆனால் அவ்வளோ பேர் விரும்புறது ஃபோன் நம்பரா விரும்புறதுனால ஃபோன் நம்பரு அவ்வளோ பேர் 100 பேர் கையெழுத்து மாதிரி உங்களுக்கு கையெழுத்து 100% செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்போது ஃபோன் நம்பர் அதிகமாக தொடர்பு வந்துட்டால என்ன படப்படப்பு அடைகிறோங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். எங்கேயாவது போனை வச்சுட்டா நம்ம என்ன பதட்ட நிலையை அடையிறோம். ஆகையால ஃபோன் நம்பருக்கு அவ்வளவு முக்கியத்துவம். வாழ்க்கையில 50% இப்ப போன் செயல்பட்டு கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நம்பரும் உங்க பேர் மாதிரி. இப்ப 10 நம்பரை போட்டிருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் முத்துப்பாண்டி, செல்வராஜ், சிவகுமார், விஜயகுமார், ராணி, செல்வி, ஒவ்வொரு ஆளுக்கும் சப்த ஒளியில ஒவ்வொரு ஆளுக்கும் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒவ்வொரு 10 நம்பரு இதுல தெரிவிக்கிறோம். உங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். உங்க நம்பரை பத்தி ஏதாவது பாதிப்பு இருந்தா நீங்க நேரில் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க போன் நம்பரை தெல்ல தெளிவா விளக்க ரெடியா இருக்கிறோம். அந்த போன் நம்பர்ல புது நம்பரா எடுத்து பல பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேல வேற பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ முதல் தொடர் போட்டா பிறகு இப்ப 2வது தொடர் போன்ற சென்ற வாரம் போட்டிருக்கோம். அது நம்ம தான் அதுக்குரிய விவரங்கள் தெரியும். புது நம்பர்ல உங்களுக்கு 1, 5, 6, 9 வர்றபடி நியூமராலஜியும் சரி பண்ணி பிரமிடையும் சரி பண்ணிட்டாலே நீங்க சாதனைக்கு தயாராயிட்டீங்க. அது போக ஸ்தான பலம் இருக்கு. நம்ம பேர்ல அத்தனையும் அமைச்சு கொடுத்துடலாம். போன் நம்பருங்களை நீங்க வெளியே எடுத்துட்டு வந்துதான் நம்ம ரெடி பண்றோம். பேருன்னா நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் போன் நம்பரா இருக்கையில கவர்மெண்ட் சம்பந்தமானது. ஆகையால நீங்க வெளியே எடுத்து ஒரு 30 நம்பரை எடுத்து கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு சிறப்பான நம்பர் எடுத்து பல பேருக்கு கொடுத்துருக்கோம். புதுசா இருக்கிறவங்க அந்த மாதிரி நீங்க எடுத்து கொடுத்து உங்களுக்கு தெளிவான நம்பரை வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க ப்ரோக்ராம்ல சந்திப்போம். 6440155681 இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 40, ரகசிய நம்பர் 31. இப்ப பார்க்கல, இது 2 பக்கம் 4 வருது. ஒரு 4ஆம் நம்பர் வந்துட்டாலே பயங்கர டென்ஷன். இங்க 2 நம்பரும் 4ஆம் நம்பர் வரையில என்ன செய்யணும்? பயங்கரமான டென்ஷன் பார்ட்டியா இருப்பார். இந்த நம்பர் சுத்த வேஸ்ட். ஒரு நம்பர் வந்துட்டாலே அவர் பதட்டம். 2 பக்கம் 4 வரையில உங்களுக்கு நிறைய பேர் நியூமராலஜி போய் சரி பண்ணிட்டு ஒரு நம்பரை தூக்கிட்டு வந்துருவீங்க. அதுல ரகசிய நம்பர் இருக்கு. அதுல ரகசிய நம்பர்ல சாப்ட்வேர் போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சடாரம் டைட்டு போடுறதுக்குள்ள சாமனத்துல முடியாது, நம்ம சிரமம். அப்படி பார்த்து எத்தனை நம்பர் எடுக்க முடியும்? இதுல 2 பக்கமும் அதே நம்பர் சம்மந்தப்படுது. நியூமராலஜினா என்ன, பிரமிடுனா நம்ம என்னங்கிறது நிறைய பேர் இது என்ன நம்பர் போட்டிருக்காங்க, இதனுடைய கூட்டு நம்பர் தான் இங்க போட்டிருக்கோம். அதனுடைய பிரமிடு நம்பர் இந்த 31. இதை பத்தி எனக்கு சரியா புரியல, குழப்பமா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய புக்கை வாங்கி பயன்படுங்க சொல்லியிருக்கோம். இல்லைன்னா உங்களுக்கு சேனல்ல பழைய வீடியோ இருக்கு. நியூமராலஜி பத்தி விளக்கியிருக்கோம், பிரமிடை பத்தி தனியா விளக்கியிருக்கோம். அதை போய் நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. இப்ப இதனுடைய நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 31. 40ஆம் நம்பருக்கு ஒரு பிடிவாதம், டென்ஷன், படபடப்பு. 31 உள்ளுக்குள்ள ஒரு சக்கரவர்த்தி, உண்மையில மெழுகுவர்த்தி. தப்ப சுட்டி காட்டினா முகம் சோம்பி போயிடும். அதை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. இது உங்களுக்கு அடிக்கடி 31ஆம் நம்பரை பத்தி பேசியிருக்கோம். டேட் ஆஃப் பர்த்ல 31 பிறந்தவங்களுக்கும் பொருந்தும். இது அடிக்கடி இந்த நம்பர் தொடர்பாகவே அதிகமா பேசியிருக்கோம். ஆகையால இந்த நம்பர் முன்வீலும் பஞ்சரா இருக்கு, பேக் வீலும் பஞ்சரா இருக்கு. இந்த நம்பர் தவிர்க்க வேண்டிய நம்பர். ஏன்னா ஒரு குழந்தைத்தனமா இருக்கு. 4ல பிறந்துட்டாலே நம்ம சொல்லியிருக்கோம் இவர் சுயமாக இயங்க முடியாது. சொந்த முடிவு எடுக்கிறதுக்கு 1, 5, 6, 9 வரணும். இவர் எவ்வளவு காலம் தான் இவரை நினைச்சு இது பெத்தவங்க வச்சிருந்தா பிள்ளைங்க நினைச்சு என்ன அப்பா இப்படி இருக்காரும்பாங்க. இதே இது அம்மா வச்சிருந்தா அம்மா அப்பா வச்சு விருதா பயிலவங்களையும் நினைப்பாங்க பிள்ளைங்க. இதே இது உங்க பிள்ளைங்க வச்சிருந்தாங்கன்னா பிள்ளைங்க இந்த போன்ல பேசுற இவன் ஏன் இப்படி பதட்டப்படுறான். பொண்ணு வச்சிருந்தா மகளை நினைச்சு வருத்தப்படுவாங்க, பையன் வச்சிருந்தா பையனை நினைச்சு வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி போன் நம்பரு உங்களோட ஒரு பதட்ட நிலை கொண்டு போய் உங்களை ஒரு டம்மி பீஸா நினைப்பாங்க. சாதாரணமா எனக்கு சுய புத்தி கிடையாதா அப்படின்னு நினைச்சு இவனை நீங்க யார் வச்சிருக்கீங்களோ உங்களை நினைச்சு நீங்க சின்ன வயதா இருந்தா உங்க அப்பா அம்மா பார்த்து நம்பர் இருந்தா அவங்கள பார்த்து வருத்தப்படுவீங்க. இதே இது சின்ன பிள்ளைங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களை நினைச்சு பெத்தவங்க வருத்தப்படுவாங்க. ஆகையால போன் நம்பர் எடுக்கல சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். போன் நம்பரா அதிகமா விரும்பி பார்க்கறனால இந்த விளக்கம் கொடுக்கேன். ஆனால் இத்தனமாக கையெழுத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ இந்த நம்பர் ஒரு பதட்ட நிலை கொண்டு போயிடும். சாதாரணமா போய் எடுக்கிறீங்க, அதனால இவ்வளவு தொல்லையா அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமா நம்பர் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துக்கோங்க. போன் நம்பரா அதிகமா விரும்பி பார்க்கறதுனாலதான் இந்த விளக்கம் ஆணித்தனமா கொடுக்குறேன். ஏன்னா சாதாரணமா போய் தூக்கிடுறீங்க. ஆகையால கவனமாக எடுங்க. இந்த நம்பருக்கு தன்னம்பிக்கை நல்லா இருக்கு. சுக்கிரன் கல்லால வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய கெட்டப்ப கொடுக்கார். ஈடுபடலை, தைரியம் இல்லை,
சொந்த வீடு கட்டக்கூடிய தன்மை இருக்கு, ஒரு மெமரி பவர் இருக்கு. புதன் இருக்கிறதுனால நினைவாற்றல் அதிகமா இருக்கும். இந்த நம்பர் மறதியை கொடுக்கு, சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கு. 4ஆம் நம்பர் வந்துட்டாலே ஒரு நினைவாற்றல் கம்மியா இருக்கும். அது போக இந்த இடத்துல புதன் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் 50% ஒரு நினைவாற்றலை கொடுக்கும். பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு. சுக்கிரன் நீசம் பெறுது. நீசம் பெறதுனால உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம், ஆணா இருந்தால் பெண்ணிடம் திட்டு வாங்கிட்டு இருக்கும், பெண்ணா இருந்தால் கணவரிடம் திட்டு வாங்கணும், அப்பாவிடம் திட்டு வாங்கணும். அந்த மாதிரி சுக்கிரன் கெட்டு போனால் அந்த மாதிரி சூழ்நிலை தரும். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியா இருக்கு. 8ஆம் இடம் வலுத்து காணப்படுகிறது. சூரியன் மறையுது. என் வாழ்க்கையில எப்ப வெளிச்சம் கிடைக்கணும் ஒரு ஏக்கம். சனி கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நரம்பு பலகீனம் கொடுக்கு. புதன் வேற மறைகிறது. புத்தியும் சில புத்தி இல்லாத வேலை செய்ய வைக்கும். அப்பா சொத்து இது இருந்தால் ராகு கிரகம் 9இல் இருக்கிறதுனால ஒரு புகழ்ஸ்தானம் பரவாயில்ல. போகிற இடத்துல ஒரு புகழ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு அப்பா சொத்து இது இருந்தால் ஒரு வில்லங்கம் அதுல காணப்படுகிறது. தொழில் ஸ்தானம் என்ன செய்ய திணறாரு. பார்வையில விழுது. புத்தி சார்ந்த தொழில் காட்டுது. பணம் இருப்ப உன்னையும் காணும். 2 மடங்கு விரையும் காட்டப்படுகிறது. 2, 5, 11 தனஸ்தானம் சுத்தமா இல்லை. இந்த நம்பருக்கு அவ்வளவு வீக்கா இருக்கு. ராகு வேற 12இல் இருக்கிறதுனால ஒரு அலைச்சல் உண்டு. சூரியன் வேற மறைகிறதுனால என் வாழ்வில் எப்போது வெளிச்சம் கிடைக்கும் ஒரு ஏக்கம். மனக்கவலை, வாக்கு ஈடுபடலை, தைரியம் இல்லை, பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியா இருக்கு, தொழிற்சாலை என்ன செய்ய திணறாரு, பண இருப்ப காணும். இதுதான் இந்த நம்பரின் குணம். 7865421024. இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 39, ரகசிய நம்பர் 56. 39 உங்களுக்கு போன தடவை சொல்லியிருக்கோம் இந்த நம்பரை பத்தி. 39 ஆத்ம திருப்திக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இவர் வேலை பார்க்குற இடத்துல இந்த நம்பரு ஆத்ம திருப்திக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு முதலாளி நல்லா பயன்படுத்திக்கிடுவார். சக்க பொழிஞ்சு சார் பொழிஞ்சு வேலை வாங்குவார். தான் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு காலத்துல இவர் நல்லா அனுபவிச்சு வெறும் ஆளத்துக்கு வெளியே எரிஞ்சிருவார். இந்த 39 நம்பர் தன்மையும் உங்களுக்கு அடிக்கடி பேசியிருக்கிற ஆத்ம திருப்திக்காக வேலை பார்க்கும். தான் இந்த நம்பர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கல தனக்கு தெரியும் இவர் தான் நம்ம நல்லா பயன்படுத்திட்டு சக்க பொழிஞ்சு சார் பொழிஞ்சு நம்மளை நல்லா பயன்படுத்திக்கிறார். இந்த மாதிரி பயன்படுத்திட்டு ஒரு காலத்துல வெறும் ஆளா தூக்கி எரிஞ்சிருவார். அந்த மாதிரி இந்த நம்பரு தன்னை யாரு இப்படி பயன்படுத்துறாங்க அந்த நபருக்கு நல்லா தெரியும். இந்த நம்பரு சுமார் தான். பிறருக்கு தொண்டு செய்யும், ஒழுக்கமா இருக்கும். கூட்டு நம்பரு 3 வரதுனால இலகன மனமா இருக்கும். பிறருக்கு வழிய போய் உதவி பண்ணி ஓத்தரத்தை வாங்கிக்கிட்டே இருப்பார். நான் கெட்டாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அந்த மாதிரி மனநலை கொடுத்து கொண்டே இருக்கும். பிற்காலத்தில் நன்மையாக இருக்கும். 5, 6 5 அறிவாளித்தன்மை, 6 ஒரு தந்திரம். 2 சேர்ந்து உங்களுக்கு 56 அதிலேயே சொல்லியிருந்தோம். இதற்கும் அதே சம்பந்தப்படுது. ஆச்சார சாஸ்திரத்தை மதிப்பார். அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பூஜை பரிகாரம் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அதை பண்ணணும்னு நினைப்பார். ஆழம் தெரியாம ஒரு விஷயத்துல இறங்கி தத்தளிக்கிறது 2ஆம் நம்பர். சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது பொதுநலை சேவை. இங்க குழப்பம். ஆழம் தெரியாம ஒரு விஷயத்துல இறங்கி ஒரு சூழ்நிலையில தத்தளிக்கிறது. ஒரு ரியல் எஸ்டேட் பாக்குறீங்க, இந்த நம்பர் ஒரு ஆள் வச்சிருந்தால் இந்த நம்பரு உங்க பார்ட்னர் உங்களை நல்லா பயன்படுத்தி உங்களோட சக்க பிடிச்சி ஷேர் பண்ணி தூக்கி போட்டுருவார். அவரோட தான் நம்ம இலகன மனசோட தியாக மனசோட விட்டு கொடுத்து போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த நம்பரு உங்களை ஒரு இவனை நல்லா ஏமாத்தலாம்னு சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பார். நீங்களும் சரி போறான் படைச்சிட்டு போறான்னு சொல்லி சேவை மனப்பான்மையோட இருந்துகிட்டே இருப்பீங்க. இந்த நம்பரு முன்னெச்சரிக்கையோட இருந்து புதுமையை நோக்கி நகலாது. செய்தையே செஞ்சு புதுமையை செய்யாம பழசையே விரும்பும். இந்த நம்பரு ஆழம் தெரியாம ஒரு விஷயத்தில் இறங்கி தத்தளிக்கும். இந்த நம்பருக்கு பார்ட்னர் தான் வேணும். சுயமா அடுக்கையில ஜெயிக்க முடியாது. ஒரு பார்ட்னர் வச்சுக்கிட்டா தான் ஜெயிக்க முடியும். இந்த நம்பருக்கு தன்னம்பிக்கை இல்லை. வாக்குல சனிகரகா இருக்கு. அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டு மாட்டிக்கொண்டே இருப்பார். ராகு இருக்கு. பொத்துற மாதிரி பேசுறார். தைரியம் இருக்கு. சுகஸ்தானம் நல்லா இருக்கு. பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு. 6ஆம் இடம் நோய் பம்பு வழக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்கு. போன் தொடர்பு நல்லா நிறைய ஃப்ரெண்டை வச்சிருப்பாரு. புகழ் ஸ்தானம் வலு கம்மியா இருக்கு. தொழிற்ஸ்தானத்துல ஒன்னையும் காணும். பண இருப்பு தங்குது. வீண் வரைய மண்ணலை. இந்த நம்பருடைய மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை, பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு. அப்பா சொத்து எதுவும் கிடைக்கனா வாய்ப்பு கம்மியா இருக்கு. தொழிற்ஸ்தானம் காலியா இருக்கனால என்ன செய்ய திணறாரு. பார்வையில உள்ளது. தன்னம்பிக்கை இல்லை, யோகம் கம்மியா இருக்கு, பாக்கியஸ்தானம் கம்மியா இருக்கு, தொழிற்ஸ்தானம் ஒன்னையும் காணும். இதுதான் இந்த நம்பரின் குணம். அடுத்து 8742168513. இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 45, ரகசிய நம்பர் 59. இந்த நம்பருக்காரரு நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, பிரமிடு நம்பர் நல்லா இருக்கு, 4 உழைக்கும், 5 புத்திசாலித்தன்மை, 2 சேர்ந்து 9 நம்பர். தன்னை தேடி பிறர் வரணும், அப்படி ஒரு தொழிலை உருவாக்கி கொள்வார். புகழை தேடி அலைய வேண்டாம், புகழை தானே உருவாக்கி கொள்வார். ரகசிய நம்பர் 59, 5 அறிவாளித்தன்மை, 9 உருவாக்கும். அந்த நம்பரு எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும்
ஈஸியா வெளியே வந்துருவார். அந்த நம்பரு அந்த மாதிரி தன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். 59ஆம் நம்பர் பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கோம். சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைஞ்சாச்சு, ஆனா அவருக்கு வயிறு உபாதைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். காரணம், சாப்பிட்டா பிறகு ஏதாவது குறிக்கலாமே, ஏதாவது குறிச்சுக்கிட்டே இருக்க வைக்கும். அந்த நம்பரு வயிறு உபாதைகள் கொடுத்துக்கொண்டே இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அந்த 59 பத்தி. இந்த நம்பருக்கு ஃப்ரெண்டு 3 வருஷத்துக்கு ஒருக்க மாறிக்கொண்டே இருப்பார். எதிரிகளும் உண்டு. இந்த நம்பருக்கு புத்திசாலித்தன்மை நன்றாக இருக்கிறது. நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, பிரமிடு நம்பர் நல்லா இருக்கு. இந்த நம்பருடைய மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை. வாக்குல கேது இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ கேது கிரகம் இருக்கிறத குறைப்பார். இவர் வாக்குஸ்தானத்தை போய் வந்திருக்கனால வாக்கு கொடுத்துட்டா காப்பாற்ற முடியாது. அதாவது இருக்கு ஆனா இல்ல. அந்த மாதிரி வாக்குஸ்தானத்துல நம்ம கோச்சாரத்துல இதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது வரையில கண்ணை பாதிக்கும், கண்ணு மங்க வைக்கும், கண்ணாடி போட வைக்கும். அதே மாதிரி இவருடைய ஜாதக அமைப்பு இந்த பேர்ல இந்த மாதிரி இடத்துல வரையில அதே நிலைமையும் கொடுக்கும். வாக்கு வேற எடுபட மாட்டிக்கு. ஒரு ஆள்கிட்ட சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது. எதுக்கு நாணயமா இருக்க முடியல. நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, பிரமிடு நம்பர் நல்லா இருக்கு. இது சாதனைக்குரிய நம்பர்னு சொல்லிட்டோம். ஆனா கட்டத்துல இந்த மாதிரி இடத்துல போய் அது குறையில இந்த தன்மையை கொடுக்கு. ஆகையால நம்ம போன் நம்பர் அமைக்கையில இந்த மாதிரி எல்லாம் பல இடங்களை சந்திக்காங்க. பேர்லயே இந்த மாதிரி 7ஆம் நம்பர் வாக்குஸ்தானத்துல கொண்டுட்டால் அவர் எதுக்காக நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, பிரமிடு நம்பர் நல்லா இருக்கு, பக்காவா சாதனைக்கு தயாரான நம்பர். ஆனால் போகிற பாதை தான். தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தத்தளிக்கார், தைரியம் இல்லை, சுகஸ்தானம் கம்மியா இருக்கு. 5ஆம் இடம் ராகு, பிள்ளையை நினைச்சு ஒரு மனக்கவலை. சனிக்கிரகம், குழந்தை எதுவும் தேடுதல்னால் ஒரு காலதாமதமாகும். 6ஆம் இடத்துல சந்திரன் ஏதாவது தவறு செய்தால் சரி போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சுடுவார். சூரியன் வேற மறையதுனால என் வாழ்வில் எப்போது வெளிச்சம் கிடைக்கும் ஒரு ஏக்கம். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியா இருக்கு. படுத்தா எஞ்சிக்கிட முடியாத ஒரு நரம்பு பலகீனம் கொடுத்து கொண்டே இருக்கு. புகழ் ஸ்தானம் வலுத்து இருக்கு. தொழில் ஸ்தானம் என்ன செய்யணும் திணறாரு. பண இருப்பு நன்றாகவே இருக்கிறது. 2, 5, 11 தனஸ்தானம் வலுத்து இருக்கு. இந்த நம்பரு எப்பையும் பணப்புழக்கம் சரளமாக இந்த நம்பருக்கார் வைத்திருக்காரு. அந்த பணத்தை வைத்திருந்தாலும் அவர் வீடை கட்ட முடியுமான அந்த இடத்துல காலியா இருக்கிறனால ஒரு வீடை கட்ட முடியாம கையில பணம் இருக்கு. 2, 5, 11 தனஸ்தானம் வலுத்து இருக்கு. ஆனால் அவருக்கு வீடு கட்ட முடியாம 4ஆம் இடம் காலினால அதை சார்ந்த கவலை. எந்த இடம்லாம் காலியா இருக்கோ அதை சார்ந்த கவலையாக இருக்கிறது. இந்த நம்பருடைய மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் சுத்தமா தேவைக்கு பழகிட்டு விட்டுருவாரு. தொழிற்சானம் என்ன செய்ய திணறாரு. வீண் வரைய மண்ணலை. இதுவே இந்த நம்பரின் குணம். நாம் இன்று 10 நம்பரை பத்தி விளக்கியிருக்கோம். அஸ்ட்ரோ நியூமராலஜி முறையில் உங்கள் செல்போன் நம்பர் சரியா தவறா எப்படி, இந்த நம்பரு ஒரு 10 நம்பரை பத்தி பேசியிருக்கோம் இன்று. இந்த 10 நம்பர்லையும் 10 விதமா நம்ம கையெழுத்துல என்ன தொடர்பு இருக்கிற மாதிரி போன் நம்பரை பத்தி பேசியிருக்கோம். இந்த நம்பர்ல நம்ம மிருகப்பட்சி ரீதியா பேசியிருக்கோம். இப்ப இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் எவ்வளவு நட்பு அப்படிங்கிற ரீதியா பேசியிருக்கோம். இந்த நம்பரும் வீட்டுக்காரர் வச்சிருக்காரு. இந்த நம்பருக்கு ஒரு காளை, ஒரு காளமாடும் ஒரு எருமையும் வரும். இதே இது உங்க மனைவி எலி, ஒரு பக்கம் புலி. இந்த நம்பர் வச்சிருக்கல புலி எருமையை பதம் பார்த்துரும், காளையும் பதம் பார்த்துரும். இங்க எலி போய் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அது போக இந்த நம்பரோட மேட்ச் ஆனா இந்த நம்பருக்கு எருமை புலி எருமை சேராது. இங்கேயும் காளை இனம் தான் வருது, இங்கேயும் புகையாயிரும். இந்த நம்பரு எலி போய் பசு இனத்தை ஒன்றும் செய்ய போறது கிடையாது, எருமை இனத்தை ஒன்றும் செய்ய போறது கிடையாது. நம்ம ஏற்கனவே 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு யோனி பொருத்தம் இருக்கு. உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ளதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. அஸ்வதினா ஒரு குதிரை, பரணினா யானை, ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் ஒவ்வொரு மிருகப்பட்சி இருக்கு. அது 108க்குள்ளேயும் இந்த மிருகப்பட்சி ரீதியா உள்ளதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணு விதா நினைச்சிட வேண்டாம். அதனோட தொடர்பு கொடுக்கையில தான் பல பேருக்கு நம்மளும் பேரை கொடுத்தோம். முதல்ல பேரை கொடுக்கையில ஒரு 50 பேர் கொடுத்துருக்கையில எனக்கு இன்னும் சண்டை போடுறாரு என் வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம அதுக்கப்புறம் இந்த ரீதியா கொடுக்கையில தான் அன்னோன்யம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பேர்ல வந்து மேட்சிங் கொடுத்த அப்புறம் சில இடைஞ்சல பார்த்தோம். என்ன இடைஞ்சல் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தவிர்க்க முடியல. கணப்பொருத்தத்தையும் சேர்த்து கொடுத்தோம். மனுஷக்கணம், தேவக்கணம், ராட்சசக்கணம், இது ஆல்ரெடி உங்களுக்கு போன தொடர்லாம் சொல்லியிருப்போம். மனுஷக்கணம் யார்கிட்டையும் அனுசரிச்சு போகும், யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகும்.
அதுக்கு எந்தெந்த நட்சத்திரம் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அழகா தெரியும். மனுஷ கணம் போறோம், எல்லாரும் கூட அனுசரிச்சு போகும். தேவகணம் உயர்வான எண்ணங்கள் லட்சியங்கள் தாங்கிற கருவத்தோட இருக்கும். அசுர குணம் யாருக்கும் அடங்காது. கார்த்திகை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரம் பூரா உங்களுக்கு தெரியும். விசாக நட்சத்திரம் இது பூரா உங்களுக்கு அசுரகணம். மூல நட்சத்திரம் இதெல்லாம் அசுரகணமா இருக்குல்ல, அசுரகணத்தோட நம்ம கொடுத்தா தான் சரியா வரும். அது பேர் ரீதியா நம்ம பாக்குறது 10 பொருத்தம் பார்க்கல, கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் பாக்குற மாதிரி நம்ம கையிடத்துல இந்த மாதிரி அசுரகணத்தை பூரா கழிச்சிட்டு மனுஷ கணமும் தேவகணமும் கொடுத்துட்டோம். அந்த மாதிரி கொடுக்கையில தான் பல பேர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போறாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு போன் நம்பர்லயும் அந்த அசுர கணத்தை பூரா கழிச்சிட்டு மனுஷ கணமும் தேவகணமும் கொடுக்கல உங்களுடைய சுமுத்தா இருக்கும். ஒரு வண்டி துருப்பிடிச்சு போயிருக்கு, தேங்காய் போட்டு ஒரு ஆயில போட்டு கீச்சு கீச்சின்னு சவுண்டு கேட்காம ஓட வைக்கும். அதே வேலையத்தான் நம்ம பேர்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறை சொல்றவங்க பூரா நம்பர் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம வண்டிக்கு பஞ்சர் பார்க்குற மாதிரி உங்க கையெழுத்தை சரி பண்ணி உங்க போன் நம்பர் சரி பண்றோம். அதுல அதிகமா சவுண்டு கேட்கறது உங்களுக்கு கையில பச்சை குத்திட்டாலே நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். சும்மா இந்த வண்டி ரீதியா உதாரணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். RR இனிஷியல் போட்டீங்க இல்ல KR போட்டீங்கனாலே நீங்க பயந்தவங்களி அது போட்டதுல இருந்து உங்களுக்கு அல்சர் அந்த மாதிரி தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது பல தடவை உங்களுக்கு பார்த்தாச்சு. SMன்னு பச்சை குத்திட்டீங்க. SM பச்சை குத்துறதுனால நீங்க கல்யாணத்துக்கு ஒரு இடத்துல தேடிக்கிட்டே இருப்பீங்க. கோச்சாரம் நவுண்டு போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் முடியலன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவன் பையன் வந்து SMன்னு பச்சை குத்தி இருப்பான். அந்த குத்துனாலதான் இல்ல SMன்னு மோதிரம் போட்டிருப்பான். இதனாலதான் இவனுக்கு நீங்க போய் தேடிக்கிட்டே இருப்பீங்க, காரியத்தடை ஆகிட்டு இருக்கும். இதை பல தடவை உங்களுக்கு பச்சை குத்தனை பத்தி பல தடவை பேசிட்டோம். இதே நம்பர் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கையிலையும் உங்களுக்கு அதே தொல்லை இருக்கு. அது போக நம்ம சொன்ன மாதிரி நீங்க SMன்னு போடல ஒரு பூனை பச்சி இருக்கு. நீங்க கல்யாணம் முடிச்சு உங்க மனைவி வந்து உங்களோட மேட்ச் ஆகல, ஒரு ராஜேஸ்வரின்னு ஒரு உங்களுக்கு சுந்தரி ஏதாவது பேர் வரல, ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கல, அந்த இன்சில் போடல, அங்க நாய் பச்சி வருது, இங்க போனேன், இதனாலயே நட்பு குறைய கொடுத்துரும். ஆகையால பச்சை குத்துறதுக்கு இதை வந்து நான் நிறைய 5 தொடர் போட்டேன். ஆனால் அதை வந்து இன்னும் பார்த்துட்டு கடமைக்கு பார்த்துட்டு நான் வாட்டுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் மதிக்காத நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன சொல்ல, அதுக்கு கடவுள் பிராப்தம் கொடுத்தா தான் கிடைக்குங்கிற மாதிரிதான் அந்த மாதிரி ஏத்துக்கிட வேண்டி இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் அதை அடையிறதுக்கு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கி. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அதை மாற்றி அமைக்க தருணத்தை இறைவன் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அந்த பிராப்தம் அமைய இறைவனை வேண்டுகிறேன். இன்றைய தொடர்புகள் அனைத்தும் எனக்கு மனநிறைவை தருகிறது. உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய தொடரில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே